இந்த கிளாரிஃபிகேஷன் வீடியோலாம் நான் கொடுக்கவே கூடாதுன்னு தான் பிளான் பண்ணேன். எதுக்கு நம்ம மேலே எந்த தப்புமே இல்லையே, நம்ம லீகலாக வந்து ஃபேஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி தான் நான் வந்து பிளான் பண்ணேன். ஆனால் நேற்றுலேருந்து ஒரு 20-30 கால் என்னென்னா வந்து இந்த மாதிரி என்னென்னமோ மீடியா சேனல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ கொடுங்க, இல்லை எங்கள்கிட்ட பேசுங்க, உட்காந்து உங்கள் விஷயத்த எல்லாமே சொல்லுங்கள் எங்கள்கிட்ட, நாங்கள் வந்து எடுத்து நிறுத்துறோம். இது பிரச்சனையே நடக்கலை. இந்த இந்த இது பிரச்சனை வந்து அந்த பொண்ணு தப்பாக பேசிகிட்டு இருக்கா, அந்த பொண்ணு எந்த பாயிண்ட்டுமே கிடையாது, நாங்கள் லீகலாக எடுத்துக்கலாங்கிற மாதிரி ஒரு பிளானுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் எதுக்குங்க வந்து உங்கள் சேனலில் அந்த பொண்ணு நடித்த வரைக்கும் அப் டு டேட் எல்லாமே அவளுக்கு அனுப்பிச்ச காசு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் கமிட்டே இருக்குது. அதாவது எல்லாமே செட்டில் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் அந்த பொண்ணு என்ன நடிச்சிருக்காலோ எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒன் மோர் திங், அந்த பொண்ணுக்கு 25,000 ரூபா அட்வான்ஸ் அமௌண்ட் கேட்டா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்து கொஞ்சம் காசு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி 25,000 ரூபா அட்வான்ஸாக கொடுங்கன்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி கேட்டிருக்காங்க. எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து அட்வான்ஸ் தரமாட்டாங்க. பட் பரவாயில்ல, ஓகே நடிக்கிற அந்த பொண்ணு நம்ம கொடுக்கலான்னு சொல்லி ஒரு மனிதாபனத்தில் கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி. இன்னும் அந்த பொண்ணு வந்து ஒரு 10,000 பேலன்ஸ் தர வேண்டியது ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு. இது உண்மை இல்லைன்னு சொல்லுங்கள். அனுராகா அந்த பொண்ணை வந்து உண்மை இல்லைன்னு சொல்லுங்கள். ஒரு 20 இயர்ஸாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ரன் பண்ணிட்டுருக்காங்க. அவ்வளோ ரெப்யூட்டேஷனான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. ரொம்ப ஸ்மால் அக்யூசேஷன், ஒரு சின்ன பொண்ணு ஒரு பொண்ணு அழுது போடுறா வீடியோ அப்படின்னா எல்லாரும் பிளைண்டாக நம்புறாங்க. அந்த பொண்ணு காசு கொடுக்கல, காசை கொடு, ஏமாத்திட்ட. என்னங்க எனக்கு புரியவே இல்லை. அந்த பொண்ணு காசு வாங்கிட்டா, அட்வான்ஸும் வாங்கியிருக்கா, எல்லாமே வாங்கிட்டு அப்படி பேசுகிறாங்கன்னா எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் வந்து இந்த சீரீஸ் நீங்கள் கமிட் ஆகும் போது ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிமோ 2 ஷார்ட் ஃபிலிமோ நீங்கள் வந்து மலையாளத்தில் பண்ணியிருந்தீங்க, அவ்வளோதான். தமிழை யாருக்குமே தெரியாது. நான் தமிழில் உங்களுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த சீரீஸ் இருக்குது நீங்கள் நடிகன்னு சொல்லும் போது நீங்கள் நார்மலாக வந்து நடிச்சிங்க, அதுக்கான பேமெண்ட்டும் நீங்கள் வாங்கினீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் எனக்கு திடீர்னு ஒரு படம் வாய்ப்பு கிடச்சிருச்சு, நான் ஹீரோனாக பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் வந்து சொன்னீங்க, எங்கள்கிட்ட தான் சொன்னீங்க. சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்களை வந்து அந்த லான்ச், அந்த படத்தோட ஓப்பனிங்க்கெல்லாம் அந்த பட பூஜைக்கெல்லாம் அனுப்பிச்சுட்டாங்க. எல்லாமே போனாங்க, ஷூட்டிங் ஸ்பாட் இருந்தால் அதுக்கும் நீங்கள் போனீங்க. எல்லாம் போனே நீங்கள் போனதுக்கப்புறம் நான் அங்கே வந்து ஹீரோனாக ட்ரீட் பண்ணுறாங்க, எனக்கு இங்கே வந்து பின்னாடி சைடோட நின்றுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இப்போ மெயின் சென்டர் ஃப்ரேமுக்கு வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி இதை மாற்ற முடியும்? நீங்கள் என்ன கமிட் ஆகி எதுக்காக வந்தீங்களோ அதுதானே நாங்கள் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது. இதெல்லாம் வந்து நியூஸ் சேனல்லாம் வந்து பண மோசடின்னு போட்டிங்கன்னா பணத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குங்க? இது என்ன மோசடி? நம்ம வச்சு ஏமாற்றிட்டாங்கன்னு அத்தனை இதுவுமே புரிஞ்சுக்காம அப்படி போட்டுறீங்க. உங்கள் பாய் ஃப்ரெண்டு கூப்பிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டு சொல்லி சொன்னனால தாங்க நான் பாய் ஃப்ரெண்டு சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் ஃப்ரெண்டுன்னு சொல்ல போகிறேன், அண்ணன் சொல்லி பேசிக்கலாம். எனக்கு மட்டும் கூப்பிடலங்க, ப்ரொடக்ஷன் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு கத்திருக்கான் பாய் ஃப்ரெண்டு. ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கு எப்படி இவ்வளோ பெரிய நீங்கள் ஒரு விஷயத்த கொடுத்துருக்கீங்க? எனக்கு அவன் மலையாளத்தில் பேசுகிறான், அவனுக்கு தமிழும் தெரில, இங்கிலீஷும் தெரில. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு 3 லாங்குவேஜ் தெரியும்னு சொன்னீங்க, இந்த மாதிரி 4 லாங்குவேஜ் நீங்களாவது பேசியிருக்கலாம் எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலைஸாக இருக்கேன், எனக்கு இது இருக்கேன். அவன் மலையாளத்தில் பேசுகிறான், எனக்கு என்னென்னு புரிஞ்சுக்க முடியல. ஆனால் அவன் பேசுகிற ரொம்ப ஸ்லாங், ரொம்ப ப்ராப்பர் மலையாளம் பேசுகிறான், எனக்கு புரியல.